இப்போ வந்து ஆணுறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விபச்சாரமே நடக்காது. அந்த காலத்தில் வந்து எய்ட்ஸ் பால்வினை நோயை பற்றின விழிப்புணர்வு கிடையாது. அந்த காலத்தில் கூட விபச்சாரம் நடந்தது கடந்த காலங்களில். ஆனால் எய்ட்ஸ் நோயை பற்றின விழிப்புணர்வு கிடையாது. ஆனால் நோய் வந்துச்சு, இதனால தான் நோய் வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. பால்வினை நோயெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் அந்த பால்வினை நோய்களுக்கு இந்த பாதுகாப்பற்ற உடல் உறவு தான் காரணம். அதாவது இந்த மாதிரி விபச்சாரம் கடந்த காலங்களில் இருந்தது. அரசர்கள் அந்த புறங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் தேவதாசி முறையெல்லாம் இருந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது அப்புறம் கள்ள தொடர்பு எல்லாம் கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் அதன் மூலமாக வந்து நோய் வரும்போது இதனால் தான் இந்த நோய் ஏற்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது கடந்த காலங்களில். இதனால தான் இந்த மாதிரி நோய் வந்தது, பால்வினை நோய். இதனால தான் பால்வினை நோயின்னு இருந்திருக்கலாம். ஒருவேளை அதை குணப்படுத்த முடியவே முடியாதுங்கிற அந்த நிலைமை அந்த கடந்த காலங்களில் மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூட கடந்த காலங்களில் வந்து ஆணுறை இல்லாத காலத்துலேயும் விபச்சாரம் இருந்திருக்கு. அப்போ அதோட விளைவு தெரியாமல் இருந்திருக்காங்க. அதனால் அப்படி தான் வந்து அப்போது இன்றைக்கி வந்து ஆணுறை வரும்போது என்ன ஆகுது, அப்போ கடந்த காலத்தில் விபச்சாரம் இருந்திருக்கு. ஆணுறை வந்த பிறகு என்ன ஆகுது, அந்த விபச்சாரத்திற்கு ஒரு பாதுகாப்பு. பால்வினை நோய்கள் ஏற்படாமல் நீ தகாத உறவுகளை வைத்து கொள்ளலாம் என்கிற அந்த நம்பிக்கை எது தருது? மனிதர்களை வந்து அப்போ விபச்சாரத்தை வந்து அவங்களால விபச்சார தேடல் இருக்குல்ல, ஒரு முறைகேடான உடலுறவு தேடல், அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. இப்போ சுகர் வந்துருச்சுனாலும் இனிப்பை சாப்பிடாமல் அவங்களால இருக்க முடியல. அதுபோல் அதாவது சுகர் வந்துடும் தெரிஞ்சால் கூட அவங்க இனிப்பை சாப்பிடாமல் இருக்க முடியல. அதுபோல் பால்வினை நோய் வந்துவிடும் என்று தெரிந்தால் கூட அந்த உறவை தேடாமல் அவங்களால கடந்த காலங்களில் இருக்க முடியல. பால்வினை நோய் வரும், பால்வினை நோய்களை பற்றின அறிவு கடந்த காலங்களிலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தகாத உறவு வச்சுக்கிட்டாக்க கண்டிப்பாக பால்வினை நோய் வரும் அப்படிங்கிறது கடந்த காலத்துலேயே அங்கே வாழ்ந்த மக்களுக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க அதை செய்யாமல் இருக்க முடியலை, அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியல. ஒரு ஈர்ப்பு, அந்த விஷயத்தை தப்பாக பண்ணிடுறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ இன்றைக்கி கூட விபச்சாரத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆணுறை அணியாமல் உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் அடம் பிடிக்கிற அவர்கள் இருக்கிறார்கள். விபச்சாரம் செய்கிற பெண்களோடு உடலுறவு வைத்துக் கொள்கிற ஆண்கள் ஆணுறை அணியாமல் எனக்கு இன்பம் வேண்டும் என்று அதற்கு சம்மதிக்காத பெண்களும் இருக்கிறார்கள். இப்போ அதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அடம் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த உணர்ச்சி வேகத்தில் அவங்க ஆணுறைகளெல்லாம் அந்த இன்பம் தான் தனக்கு பெரிது என்று நினைப்பார்கள். எனக்கு அந்த ஆணுறை, எய்ட்ஸு, அது பால்வினை நோயை பற்றின பயம் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற இன்பம் அதுதான் அவங்களுக்கு பெரிதாக தெரியும். அப்போ கடந்த காலங்களில் ஆணுறையே இல்லாத காலங்களில் பால்வினை நோய்களை பற்றின பயம் இருந்தாலும் அவங்க அந்த தப்பை செஞ்சுருக்காங்க. சரி, அப்படி அப்போ அந்த ஆணுறை அணிந்ததால் தான் நம்ம விபச்சாரம் நடக்கிறது, ஆணுறையை நம்பி தான் விபச்சாரம் நடக்கிறது என்று நாம் சொல்ல. ஆணுறை இல்லாத காலத்துலேயும் விபச்சாரம் நடந்திருக்கு. ஆணுறை வந்த பிறகு விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. பால்வினை நோயிலிருந்து ஒரு பாதுகாத்து கொள்ள முடியும், பாதுகாத்து கொண்டு பால்வினை நோயிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட முடியும் என்கிற ஒரு நிலைமை வந்து அந்த பாதுகாப்பை தான் இந்த ஆணுறை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆணுறை இருக்கிறது என்பதற்காக இந்த விபச்சாரம் இன்னும் ஜெகஜோதியாக நடந்துகிட்டு இருக்குது. ஆணுறையை நம்பி ஆணுறை இருக்க நமக்கு ஏன் கவலை, பால்வினை நோய்களை பற்றின பயம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணுறை இருக்கிற வரைக்கும் நமக்கு பால்வினை நோய்களை பற்றின பயமே இல்லை, அதனால் தாராளமாக நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ ஆணுறை என்பது இந்த விபச்சாரத்தை ஊக்குவிக்க தான் செய்யுது. பால்வினை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் விபச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. அந்த நோய்களுக்கான ஆபத்து அதிகமாக இருக்குது, ஆனால் அதில் அந்த ஆபத்துலேருந்து இது பாதுகாத்துக்குது. எப்படி நம்ம வேகமாக போகிறோம், தலைக்கவசம் இருக்குதுல்ல, அது மாதிரி தான் தலைக்கவசம் போல தான் நமக்கு ஆணுறையிலிருந்து பாதுகாப்பு என்பது, ஆணுறை மூலமாக பால்வினை நோயிலிருந்து மக்களுக்கு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு என்பது ஒரு தலைக்கவசத்தை போல் தான். தலைக்கவசம் இருக்கிறது என்பதற்காக நம்ம இன்னும் வேகமாக தான் போயிட்டே இருக்கோம். தலைக்கவசமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் வேகத்தை குறைப்பாங்க. அதுபோல் பாதுகாப்பு உடைகளை அணிந்து கொண்டால் இன்னும் வேகமாக தான் போவாங்க. அந்த வேகம்தான் ஆபத்துகளுக்கு காரணம். அந்த வேகத்தை தவிர்க்க வேண்டும், அதுதான் உண்மையான ஒரு இதாக இருக்குது. அப்போ ஆணுறைகள் என்பது என்ன பண்ணுது, இந்த விபச்சாரத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. இன்னும் நீ தைரியமாக பண்ணு, தைரியத்தை தான் கொடுக்குது. ஆணுறைகளே இல்லைன்னா விபச்சாரத்தை இன்றைக்கி ஆணுரே இல்லைப்பா, ஆணுரையே கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா விபச்சாரத்துக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க, விபச்சாரத்தை தேடியும் போக மாட்டாங்க, அந்த விபச்சார தொழிலையும் செய்ய மாட்டாங்க, அந்த தொழிலையும் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அதனால் ஆணுரை என்பது விபச்சாரத்தை வந்து ஒரு தவறான ஒரு உறவை தைரியமாக செய்வதற்கு தான் ஊக்கம் கொடுக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.